எதுக்காக வான்மதி வெண்ணிலா கிட்ட அப்படி கேட்டா? வருணுக்கும் வெண்ணிலாவுக்கும் இடையில ஏதாவது பிரச்சனை இருக்கா? வெண்ணிலா நம்ம கிட்ட ஏதாவது மறைக்கிறாளா? நான் அப்புறமா கூப்பிடுறேன். வா நம்மள எப்ப வந்த? நான் வந்தது இருக்கட்டும். ஆமா, எதுக்காக என்ன பார்த்ததும் அவசர அவசரமா காலை கட் பண்ணீங்க? என்ன நம்மள எனக்கு ஒன்னும் புரியல. புரியலையா? புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? யார்கிட்டயோ சீரியஸா பேசிட்டு இருந்தீங்க, என்ன பார்த்த உடனே கட் பண்ணிட்டீங்க. யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? ஓ ஓ நீ அத கேக்குறியா? என் பழைய ஃப்ரெண்டு ஒருத்தன் ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணான், அதான் அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, அதுக்கு ஏன் என்ன பார்த்த உடனே காலை கட் பண்ணீங்க? அவன்கிட்ட பேசி முடிச்சிட்டான் நம்மள, அதான் காலை கட் பண்ண. இல்ல, போய் சொல்றீங்க. நான் வரத பார்த்துட்டு தான் நீங்க கட் பண்ணீங்க. சொல்லுங்க, ஏன் அப்படி பண்ணீங்க? என்ன அது அண்ணாமலை, இது என்னது வம்பா போச்சு? நிஜமா நான் அவன்கிட்ட பேசி முடிச்சிட்டேமா. சரி நீ வந்துட்டியா, காலை கட் பண்ணிட்டு உங்ககிட்ட பேசலாமேன்னு வந்தேன், அவ்வளவுதான். நீங்க பண்ண விதத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. என்கிட்ட இருந்து ஏதோ ரகசியத்தை மறைக்கிற மாதிரி தான் இருக்கு. ரகசியமா? என்னமா நீ என்னென்னமா சொல்ற? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நிஜமா நீங்க என்கிட்ட என்ன உண்மையையும் மறைக்கல? இல்ல அண்ணாமலை, உன்கிட்ட இது வரைக்கும் நான் ஏதாவது மறைச்சிருக்கேனா? உனக்கு சந்தேகம் இருந்தா இத பாரு, இந்த போன் நீயே செக் பண்ணிக்க பாரு. இல்ல வேண்டாம், நான் உங்களை நம்புறேன். அண்ணாமலை என்னாச்சு? எப்பவும் இல்லாம இன்னைக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்க. ஏன் என்னையே சந்தேகப்படுற அளவுக்கு நீ இருக்கியே? சந்தேகம்லாம் படலைங்க. நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நம்மளோட இத்தனை வருஷ வாழ்க்கையில இது வரைக்கும் நம்ம அப்படிதானே வாழ்ந்திருக்கோம். இனிமேலும் அப்படிதான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா ஓப்பனா சொல்லுங்க. ஆனா தயவு செஞ்சு எந்த உண்மையையும் எனக்கு தெரியாம மறைச்சிடாதீங்க. என்னால அதை தாங்க முடியாது. அண்ணாமலை, என் லைஃப்ல நான் பண்ண ஒரே நல்ல விஷயம் உன்னை கல்யாணம் பண்ணதான். நீ எனக்கு கிடைச்ச வரம்மா. இத்தனை வருஷமா நீ என்ன ஒரு மனைவியா மட்டும் இல்ல, ஒரு அம்மாவாவும் தாங்கி பிடிச்சிருக்க. உனக்கு எப்பவும் நான் துரோகம் பண்ண மாட்டேன். உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் எதையுமே பண்ண மாட்டேன். இது சத்தியம். என்ன அக்கா கால் பண்றா? வீட்ல தானே இருக்கா? இங்க இருந்துட்டு எதுக்கு கால் பண்றா? சொல்லுக்கா. வெண்ணிலா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உடனே நீ ஹாலுக்கு வா. எதுக்கு கூப்பிடுறா? ஒருவேளை காலையில பேசின விஷயத்தை பத்தி கேட்கதான் கூப்பிடுறாளா? இல்லக்கா, கொஞ்சம் டயர்டா இருக்கு. காலையில பேசலாமா? இல்ல, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்பவே பேசணும். நீ கொஞ்சம் உடனே வரியா? சரிக்கா. வருணை விட்டு பிரிய போற அக்ரிமெண்ட் விஷயத்தை என்கிட்டயே மறைக்கிறியா? அவ்வளோ ஈஸியா அவனை விடுவேனா? சீக்கிரம் வா. அக்கா, என்னக்கா அவ்வளோ முக்கியமான விஷயம்? இங்க பாரு, உனக்கும் வருணுக்கும் என்ன பிரச்சனை, உங்களுக்குள்ள என்ன நடக்குது, எதுவும் எனக்கு தெரியாது. ஆனா
நீங்க 2 பேரும் சந்தோஷமா இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும். அதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். இந்தா, இது புடி. என்னக்கா இது? இது ஒரு வசிய பொடி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆகி 2 பேரும் ஒண்ணு சேர இதை கொடுப்பாங்க. இதை நீ வருண்க்கு பால்ல கலந்து கொடு. உங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். அப்புறம் நீ வருண் கூட சந்தோஷமா வாழலாம். அக்கா, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஐடியாலாம் நீ என்கிட்ட சொல்லாத. எனக்கும் வருணுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அதை சரி பண்ண எனக்கு இஷ்டமும் இல்லை. இங்க பாரு, உன் பாசம் எனக்கு புரியுது. ஆனா இதெல்லாம் பண்ணி எதையுமே மாத்த முடியாது. என்ன நடக்கணும்னு இருக்கோ அது தானா நடக்கும். அது நல்லதோ கெட்டதோ, ஆனா என்னால ஃபோர்ஸ் பண்ணி எதையும் பண்ண முடியாது. எனக்கு பண்ணவும் வேண்டாம். இந்த மாதிரி ஐடியாவெல்லாம் இதோட விட்டுரு ப்ளீஸ்க்கா. வெண்ணிலா, சும்மா டென்ஷன் பண்ணாத. நான் இவ்ளோ சொல்றேன், உனக்கு புரியலையா? லைஃப்ல சில விஷயம் தானா நடக்கும். நமக்கு தேவையான சில விஷயத்த நாம தான் நடத்தி காட்டணும். நான் சொல்றத கேளுடி. இல்லக்கா, இந்த விஷயத்துல நீ சொல்றத என்னால கேட்க முடியாது. எனக்கு இது வேண்டாம். நான் இத பண்ணவும் மாட்டேன். நீ பண்ணலனா நான் விட்டுருவேனா? இத நான் பண்றேன். வருண், பாலுங்க. எனக்கு இப்ப வேணாம். ஆல்ரெடி ரொம்ப நேரமாச்சு. வேலையெல்லாம் காலையில பாத்துக்கலாம். முதல்ல பாலை குடிச்சிட்டு தூங்குங்க. டாக்டர் உங்களை கரெக்ட் டைமுக்கு தூங்க சொல்லியிருக்காங்கல்ல. வெண்ணிலா ப்ளீஸ், நீ இப்படியெல்லாம் என் மேல அக்கறை காட்டுறது எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. நான் தான் காலையில இதெல்லாம் எனக்கு பண்ண வேணாம்னு சொன்னேன்ல. நானும் உங்ககிட்ட காலையிலேயே சொல்லிட்டேன். நான் இங்க இருக்கிற வரைக்கும் நான் பண்ற எதையும் நீங்க வேண்டான்னு சொல்லக்கூடாது. முதல்ல இந்த பாலை குடிங்க. உங்களுக்காக நான் என் வாழ்க்கையே விட்டு தரேன். எனக்காக இது கூட பண்ண மாட்டீங்களா? ம்.